தேவனது வார்த்தையின் சிந்தனைக்காக யாத்திராகமம் புத்தகத்தை நம்ம சிந்திக்க இருக்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 12, 13, 14, 15, 12 15 வசனங்கள். 83வது பக்கம், பழைய ஏற்பாட்டு 83வது பக்கம், யாத்திராகமம் 12வது அதிகாரம், வசனங்கள் 12 15 வசனங்கள். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதல் நாளாக இருக்கிறது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசைப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசைத்து கிடைப்பீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளும் புசிக்க கிடைப்பீர்கள். முதலாம் நாளிலே தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான் என்பதை கர்த்தருடைய வார்த்தை. நாம் தேவனது வார்த்தையை சிந்திக்க நேராக கடந்து செல்கிறோம். நாம் வாசித்த இந்த பகுதி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது கடவுள் எப்படி அவர்களை மீட்டெடுத்தார்னு சொல்லுவோம். அதாவது தேவ ஜனங்களை தேவன் எப்படி மீட்டெடுக்கிறார். ஒரு மனிதன் கடவுளை அறியவும் கடவுளால் மீட்கப்படுவதற்கும் தேவனது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அந்த பகுதி நமக்கு பிரதானமா சொல்லுது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த வாக்குத்தத்தை தொடர்ந்து காத்து வருகிறார். ஆனா ஆபிரகாமினுடைய சந்ததி அந்த வார்த்தைக்கு உண்மையா இருந்ததா, கடவுளுடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்தா பார்த்தா இல்ல. தேவன் நீ கானான்ல உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னுடைய ஜாதியை திரளாக பெருக பண்ணுகிறேன். கடவுள் எப்பெல்லாம் மனிதனை அழைக்கிறாரோ அப்பெல்லாம் மனிதனிடத்துல கீழ்ப்படுதலை விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இது ஆதாம்கிட்ட இருந்துச்சு, நோவாட்ட இருந்தது, ஆபேல்ட்ட எதிர்பார்த்தார். இப்படி பைபிள்ல எங்க கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கிறாரோ முதலாவது அவனுக்கு தான் வார்த்தையை கொடுக்கிறார், அதில் விசுவாசத்தை கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். ஆனா மனிதன் இயல்பா ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுளுடைய வார்த்தையை தேடுவான், அறிவான், அதை நம்பிக்கைன்னு சொல்லுவான். ஆனா அதை முழு இருதயத்தோடு விசுவாசிச்சு அவனால கீழ்ப்படிய முடியாது. அப்படிதான் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியில பார்க்குறோம். ஆபிரகாம் அழைக்கிறாரு, ஆபிரகாம் கானான்ல இல்ல எகிப்துக்கு போறான். கடவுளுடைய வார்த்தையை நம்பல. அப்ப கடவுளுடைய வாக்குத்தத்தை பற்றி கொள்ளாம அவன் சந்தேகிக்கிறான். அவன் இஸ்மவேலை கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படி பல விஷயங்கள் ஆபிரகாம் முரண்படுகிறான். ஈசாக்கையை நம்ம அப்படிதான் பார்க்கிறோம், யாக்கோபையும் அப்படிதான் பார்க்கிறோம். கடைசியா நம்ம யாத்திராகமத்துல பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் கடவுளையே மறந்துட்டாங்க. கடவுளுடைய வார்த்தையை மாத்திரம் அல்ல, கடவுளை மறந்து எகிப்தின் தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வோனுக்கு அடிமையா போயிட்டாங்க. யோசேப்பு என்கிற மிகப்பெரிய தேவ மனிதன் அவங்க மறந்துட்டாங்க. யோசேப்பே யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த ஜனங்களுக்கு தாங்கள் யாருன்னு தெரியல, தங்களுடைய சுதந்திரம் என்னன்னு தெரியல, தங்களுடைய கடவுள் யாருன்னு தெரியல. எப்படி தேவன் தங்களை காப்பாற்றி தங்களுக்கு மேன்மையான வாக்குத்தங்களை கொடுத்தாங்க மறந்துட்டாங்க. தேவன் தொடர்ந்து அவர்களை சந்தித்து அவர்கள் இக்கட்டில் முறையிடுறாங்க. அவங்க எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல தாங்க மாட்டாம கதறாங்க. அப்போ தேவன் அவங்களுக்காக மோசையை அனுப்புறார். இந்த மோசே யார்? மோசே கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சானா? மோசே கடவுளுக்கு உண்மையா இருந்தானா? அவனும் உண்மையா இல்லை. அவன் கடவுள் அழைக்கும் பொழுது அவன் அந்த அழைப்பை நிராகரிக்கிறான், என்னால போக முடியாதுன்றான், அந்த மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றான். தேவன் தனது வல்லமையினால மோசையை அனுப்பி, மோசையை ஆரோனை அனுப்பி பார்வோனை எச்சரிக்கிறார். பார்வோன்கிட்ட போய் மெதுவா தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவர்களுடைய விக்கிரக வழிபாட்டையும் அவர்களுடைய மத நம்பிக்கைகளையும் தேவன் முற்றிலுமாக அழித்து போடுகிறார். நீங்க யாத்திராகமம் முதல் 11 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனது நீடிய பொறுமை,
ஒரு மனுஷன் துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்றான், கடவுளை விட்டு சோர போறான் இருந்தாலும் தேவன் அவரது நீதியை சாதாரண செய்யறது, நீதியை உடனடியாக கொடுக்கறது. வீழ்ந்து போன மனு குலத்துல தேவன் பொறுமையோடு கிருபையோடு நீதி செய்கிறார். பார்வோனையும் பார்வோனுடைய ஜனங்களுக்கும் கடவுள் தனது மகிமையை வெளிப்படுத்தும்படியாக 10 வாதைகளை அனுப்புவார். உலக சரித்திரத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடந்தது கிடையாது, இனிமேல் நடக்க போறது. அந்த 10 வாதைகளை நம்ம கவனிக்கும் போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 9 வாதை. இந்த 9 வாதையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றும் பிரமிக்கத்தக்கதாக ஆச்சரியத்தக்கதான ஒரு வாதை. அந்த ஒவ்வொரு வாதையும் கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம், படைப்புகள் முழுவதுமாக கடவுள் தனது கரத்துல வச்சிருக்கிறார். அதுல முதலாவது ஆண்டவர் தண்ணீரை இரத்தமாக்குறார், நைல் நதி. ஏன்னா எகிப்தினுடைய மகிமை அதுதான். எகிப்து தேசம் செழிப்பா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் நைல் நதி தான். நைல் நதி வெள்ளம் புரண்டு ஓடக்கூடிய பசுமையான ஒரு வற்றாத நதி நைல் நதி. உலகத்துல நீண்ட நதிகள்ல மிக பிரதானமான ஒரு நதி. அப்ப எகிப்தியன் அதை ஒரு பெருமையா, இந்த நதி தனக்கு ஜீவன், இந்த நதியில வரக்கூடிய தண்ணீர் மூலமா தன் தேசம் செழிப்பா இருக்குன்னு சொல்லி அந்த நதியை கடவுளா வணங்கினான். ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த முழுமையான நதியை ரத்தமாக்கிட்டார். அந்த நதியை குடிக்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது, பயன்படுத்த முடியாது. அவருடைய வீடுகள் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ரத்தமாகிறார். அப்ப அவனுடைய நம்பிக்கை போய் அவன் எது நல்லது நினைச்சானோ, எது மேன்மை நினைச்சானோ அதெல்லாம் தேவன் நிர்மூலமாகிறார். நீ நம்பக்கூடிய நம்பிக்கை போய் வாழ்க்கையில மெய்யான தேவன் நான் தான் உன்னை படைச்சேன்றதை நிரூபிக்கிறார். இப்படி 9 வாதையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த தேசத்துல வெட்டுக்கிளைகளை அனுப்பி பயிர் வகைகளை நாசம் பண்றார், எல்லா விளைச்சல்களையும் ஒண்ணு இல்லாம ஆகுறார். ஏன்னா அவனுடைய விளைச்சல் அவன் வணங்கினான். இன்னைக்கு இந்த பொங்கல் பண்டிகைன்றது என்ன அது, கடந்த வாரம் இந்த முழு ஸ்டேட் என்ன அது, கடவுள் அறுவடை கொடுத்திருக்கிறார், இந்த ஆகாரம் தான் தனக்கு தெய்வம்னு சொல்லி இந்த ஆகாரத்தை வணங்குறான், சூரியனை வணங்குறான். இது எகிப்துல நடந்த சம்பவம். உலகத்துல பெரும்பாலானவர்களுடைய ஆராதனை முறைமை. அதனால என்ன பண்றாரு, அந்த வயல்வெளிகள் எல்லாம் வெட்டுக்கிளியை வச்சு அழிக்கிறார். அந்த தவளையை வணங்கினான், அவன் படைப்பை வணங்கினான், வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்கினான். அவன் எதெல்லாம் வணங்குறானோ அதை எல்லாத்தையும் கடவுள் ஒவ்வொன்றா உடைக்கிறார். நீ வணங்கக்கூடிய எதுவும் உண்மை இல்லை, நான் ஒருத்தர் மட்டும்தான் உண்மையுள்ள ஜீவன் உள்ள தேவன், என்னால மட்டும்தான் முழுமையான அதிகாரமும் வல்லமையும் கொண்டு இருக்க முடியும் முழு உலகத்துக்கு காட்டுறாங்க. எகிப்து மாத்திரமல்ல, சுற்றி உள்ள தேசங்கள்லாம் நடுநடங்கி போறாங்க. இந்த கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய ஞானமும் அவ்வளோ பெருசு. அவங்களுடைய சரீரம் முழுவதும் எரிக்கொப்பளங்களால் அனுப்புகிறார், வானத்திலிருந்து கல்மலை அனுப்புகிறார், பேன்கள் அனுப்புகிறார், வண்டுகள் அனுப்புகிறார். அவன் சாப்பிட முடியல, அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் சங்கரிக்கிறார். ஒட்டு மொத்தமா அவனை உருக்குலைச்சி நிறுத்துறார். ஆனா அவன் மனம் திரும்பவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் இனிமேல் நான் உங்களை விட்டுறேன்றான், ஆனா மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கிறான். இனிமேல் உங்களை விட்டுறேன்றான், ஆனா மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கிறான். பாவ கொடூர இருதயம் நன்மையானதை செய்யணும்னு சொல்லும், செய்யணும்னு ஆசைப்படும், ஆனா செய்யாது. மனிதத்தினுடைய பொருளாங்கினுடைய தன்மை. இதுல தேவன் இந்த 10வது அதிகாரத்துல தனது நீதியை காண்பிக்கிறார். இதுக்கு மேல அந்த ஜனங்கள் மனம் திரும்ப முடியாது, அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்து 10வதா தேவன் ஒரு வாதையை அனுப்புகிறார். அது என்னதுன்னா, எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டினுடைய முதல் பேரான குமாரன் சங்கரிக்கப்படுகிறார். முதல் பிறந்த தலைச்சன் பிள்ளை கொல்லப்படுகிறது. இது முதல் டிக்ளேர் பண்ணது, எச்சரிக்கப்படுகிறது. நாளைக்கு நீ இந்த ஜனத்தை அனுப்பலன்னு சொன்னா உன் தேசம் முழுவதும் மரண ஓலம், உன் தேசத்துக்கு வரக்கூடிய நீதி உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்றார். அவன் உடம்பெல்லாம் எரிக்கொப்பளத்தோட வியாதியில இருக்கிறான், அவன் நிலம்லாம் அழிஞ்சு போச்சு, அவன் தண்ணி எல்லாம் குடிக்க முடியல, அவனுடைய உடம்பும் அவனுடைய ராஜ்யமும் பரிதாபத்துல நிற்குது, அவன் உயிர் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் அவன் மனத்தை நாளைக்கு பார்க்கலான்றான். மோஸ்டை எச்சரிக்கும் பொழுது இப்ப என்னால முடியாதுன்றான். தேவன் அதான் 12வது வசனத்துல நம்ம வசனத்துல சொல்றாரு, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்தில் உள்ள மனிதர் முதல் மிருகங்கள் ஜீவன் மட்டும் முதல் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் அப்படின்னா. இப்ப பிரச்சனை யாருக்கும்
பார்வோனுக்கும் கடவுளுக்கும் இல்லை, எகிப்தினுடைய தெய்வங்களுக்கும் இஸ்ரவேல் யார் உண்மையான கடவுள்? அவன் பல தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறான். பார்வோனையும் வணங்குறான், பார்வோனையும் ராஜான்னு சொல்லி வணங்குறான். தான் வீட்டில் பிறந்த முதல் குழந்தை கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய கரத்துலேருந்து வருகிறதுன்னு சொல்லி அந்த குழந்தை நரபலி கொடுக்குறான். ஒரு வீட்டினுடைய ஆசீர்வாதம், ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதம் முதல் பேரான குழந்தை, அது கடவுளால் கொடுக்கப்படுறதுன்னு நான் நம்புறேன். இப்போ தேவன் அந்த நம்பிக்கையும் உடைக்கும்படியா எகிப்துல வீட்டில் பிறந்த எல்லா முதல் குழந்தைகளும் அதம் பண்ணப்படும் என்று சொல்லி எச்சரிக்கிறார். சங்கார தூதனை அனுப்பி கடவுள் அந்த எச்சரிப்பை கொடுக்குறார். பார்வோன் அதை குறித்த எந்த மனம் திரும்புதலையும் கொண்டு இல்லை. தேவன் தொடர்ந்து தனது இருதயத்தை கடினப்படுத்தக்கூடிய பார்வோனுக்கும், தொடர்ந்து தேவனுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய மக்களுக்கும் தனது நீதியை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல இருந்து கொண்டு முழு எகிப்தை நான் அழிக்க போறேன்னு சொல்றேன். ஒரு நொடியில் எல்லாத்தையும் அழிச்சவேன்னு சொல்றேன். ஒரே நொடியில எல்லா வீட்டிலையும் மரணம் ஏற்படும் சொல்ல. அந்த சங்கார தூதன் ஒவ்வொரு வீடா கடந்து போறான். அந்த தேசத்தினுடைய வாசல்ல இருந்து பார்வோனுடைய அரண்மனை வரைக்கும் பட்டயம் போகுது. ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து பார்த்து அந்த மரணம் நடக்குது. முதல் வீட்டுல ஒரு குழந்தை சாகுது, ஒரு பெரிய கதறல் நடக்குது. எல்லா பக்கத்து வீட்டுக்காரனும் வந்து பார்க்குறான். அடுத்து அவன் வீட்டில் நடக்குது, அடுத்து அவன் வீட்டில் நடக்குது. தேவன் அந்த நீதியிலும் கூட பொறுமையோடு தனது கோபத்தை காட்டுறார். இன்னமும் மனம் திரும்புவதற்கான கதவுகளை தேவன் திறந்து கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனா அதை பார்த்து ஒருத்தர் கூட அந்த கூட்டத்துல கடவுள்கிட்ட வரவோ ஒப்புரவாகவோ மனம் திரும்பவோ இல்லை. எல்லா மூத்த குமாரர்களும் தொடர்ச்சியாக சங்கரிக்கப்படும். மூத்த குமாரன் மாத்திரமல்ல, மூத்த மிருக ஜீவனும் சந்திக்கப்படுது. ஏன்னா அவன் தான் அதை பலி செலுத்துவதற்காக தனியாக எடுத்து வச்சிருக்கிறான். ஸோ அவனுடைய முற்றிலும் உடைய எல்லா நம்பிக்கையும் அவன் தனக்கு எது சந்தோஷம், எது மகிழ்ச்சி, எது நல்லது, எது தான் வாழ்க்கைக்கு கம்ஃபர்ட் நினைச்சானோ அது எல்லாத்தையும் கடவுள் எடுக்கிறான். இப்போ பாவம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாவம்னா மனுஷன் தவறான செயல்களை பாவம் நினைக்கிறேன். திருடுறது அல்லது பொய் சொல்றது, விபச்சாரம், இதெல்லாம் பாவம். ஆனால் ஆண்டவர் பாவம்னு சொன்னாவே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளை நேசிக்கக்கூடிய இருதயத்தை விட்டுட்டு படைப்புகளை மனுஷன் எதெல்லாம் நேசிக்கிறானோ அதெல்லாம் பாவம். எகிப்தினுடைய பிரச்சனை, இந்த பார்வோனுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல, அவருடைய இருதயம் எதை நேசிக்கிறதுன்றதுனால. தேவன் வேதம் முழுவதும் பாவத்தை செயல்களில் பிரதானமா சொல்லாம குணாதிசயங்களை பிரதானமா சொல்றார். ஏவாள் பாவத்துல விழுந்தா அப்படின்னு சொன்னா அவ தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டா, அப்படி இல்லை. அங்க பிரதானமான விஷயம், அது பிரதானமா கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இருதயத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேசத்தை, அன்பை அவர் படைப்புகளிடத்துல காரணம். அன்பு எங்க இருக்குதோ அதுதான் பாவத்தினுடைய அஸ்திபாரம். அந்த அன்பு கடவுள் மேல இல்லை, அவன் மற்ற எங்க போனாலும், அது பொருளா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், உறவுகளா இருந்தாலும், சொத்தா இருந்தாலும், எதெல்லாம் இருந்தாலும் அது எல்லாமே பாவத்துடைய வெளிப்பாடு. அதனாலதான் தேவன் முதலாவது நம்ம இருதயம் எதை நேசிக்குதோ அதை எடுத்து போறாரு. கடவுளை விட்டு நம்ம எதை பிரதானமாக்குறோமோ அதை நம்ம இடத்துல இருந்து உடைத்து போட்டு நம்முடைய இருதயத்தை முதலாவது தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார். இருதயத்துல அன்பை தேவன் பிரதானப்படுத்த விரும்புகிறார். தேவன் மீதான அன்பு பிரதானமா இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது, அங்க அசுத்தம் இருக்காது, அங்க பரிசுத்தமும் நீதி இருக்கும். இப்போ அந்த அந்த எகிப்தினுடைய பார்வோனும் அந்த 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 மக்களும் அவங்க வீட்டுல எது பிரதானமா நேசிக்கிறாங்க? முதல் பிறந்த குழந்தை. இந்த குழந்தையினால இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், இந்த குழந்தையினால இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும்ன்றாங்க. இப்போ அவன் இருதயத்தை உடைக்கிறதுக்கு என்ன செய்யும்? ஏற்கனவே நிறைய அவனுக்கு வெளியே நிறைய எதிர்ப்புகளை கொடுத்துட்டாரு. அவனுடைய நம்பிக்கைகளை வெளியெல்லாம் உடைச்சிட்டார். அவனுடைய வயல்வெளி, அவனுடைய ஆகாரம், அவனுடைய தண்ணி எல்லாம் உடைச்சிட்டார். ஆனா அவனுக்கு அப்பயும் அவனுக்கு கடவுள் நேசிக்கக்கூடிய இருதயம் இல்லை. இப்போ அவன் என்ன நினைச்சிட்டு, இதெல்லாம் இழந்தாலும் என் பிள்ளை இருக்குது எனக்கு காப்பது, இதெல்லாம் இருந்தாலும் என் வீட்டினுடைய இந்த தேவனுக்கு பயந்த தேவனது பிள்ளையாகி என்னுடைய குமாரன் எனக்கு போதுன்னு நினைக்கிறான். இப்போ தேவன் அதையும் எடுத்துட்டார். இப்போ அவனுக்கு நம்பிக்கை என்ன? ராஜா வீட்டுல அடுத்த இளவரசன் இன்னும் அவனுடைய பார்வனுடைய மகன் தான், பார்வனுடைய மூத்த குமாரன். இப்போ அவன் இறந்துட்டானா அடுத்து யாருங்க? ராஜா. இப்போ அரண்மனையிலிருந்து தெருக்கூடி இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும்
முதல் பேரான குமாரர்கள் சங்கரிக்கப்பட்டு தொடர்ச்சியா மரண ஓலம் கேட்குது. எங்க எது வரைக்கும் கேட்குது? தேசம் முழுவதும் கேட்குது. சாவுனால ஒரு வீடு இல்லை. ஒரு ஊர்ல 3 பேர் இறந்துட்டாவே முழு ஊரும் தத்தளிச்சோம். ஊர் முழுவதும் ஒரு சாவுன்னு சொன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரணம்னு சொன்னா, எந்த வீட்டுக்கு போய் யாரும் ஆறுதல் படுத்த போகுது? எல்லா வீட்லையும் ஒரு ஒரு சாவு நடக்குதுன்னு சொன்னா யார் வீட்டுக்கு போகவே முடியாது. அவனே குடும்பத்துல அவன் வீட்டு வாசல்ல அவனுடைய பிள்ளைய வச்சுக்கிட்டு முழு தேசமும் மரண ஓலத்துல கதறுது. ஒரு புறம் இஸ்ரவேல் மக்கள் அங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த ஓலங்கள் கேட்குது. தேவன் இந்த சங்கார தூதனை எகிப்துக்கு மாத்திரம் அவர் இஸ்ரவேலுக்கு அனுப்ப போறார் என்பதில் அவர் அதான் சொல்றார். தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் மீதான தேவனது கோபத்தை இந்த தேவன் பிரதானமாக சொல்கிறார். எகிப்தினுடைய மரண ஓலங்கள் என்பது இஸ்ரவேலுக்கான மனம் திரும்புதலின் எச்சரிக்கை. எகிப்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு மரண ஓலம் அந்த 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 இறந்து போன அந்த குழந்தையினுடைய உலகனுடைய கதறல் இஸ்ரவேலுக்கு எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர், தேவன் எவ்வளவு நீதி செய்கிறவர், தேவன் பாவத்தை ஒருபொழுது சகித்துக் கொள்ள மாட்டார் என்ற செய்தியை கொடுக்கப்படுது. ஏன் அது இஸ்ரவேல் மக்கள் கொடுக்கப்படுகிறது? எகிப்தை விட இஸ்ரவேல் யோக்கியமா? எகிப்தை விட அவங்க நல்லவங்களா? எகிப்தை விட அவங்க கிட்ட ஏதோ நல்ல குணாதிசயம் இருந்துச்சா? ஒரு பொழுதும் இல்லை. இவர்களிடத்துல காணப்பட்ட எல்லா பாவங்களும் இவர்களிடத்துல இருந்தது. இங்க காணப்பட்ட இதே விக்கிரக வழிபாடு இங்கே இருந்துச்சு, இங்க காணப்பட்ட விபச்சாரம் இங்கேயும் இருந்துச்சு, இங்க காணப்பட்ட பொய் இங்கே இருந்துச்சு. இப்ப தேவன் கிருபையா இஸ்ரவேலை ஏன் மீட்கிறான்னு சொன்னா, முதல்ல அந்த நீதியான நியாய தீர்ப்பை இஸ்ரவேலுக்கு தேவன் எச்சரிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். எகிப்து முழுவதுமா ஏற்பட்ட இந்த மரண ஓலம் கடவுளுடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் உச்சக்கட்டமாக வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய கோபத்துக்கு முன்பாக இனி அங்க எவ்வளவு எடுத்து பேச முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா வாதைகளுக்கும் ஆளாளுக்கு என்ன சொன்னா, எங்களாலையும் முடியும், எங்களுடைய மந்திரவாதிகள் இதெல்லாம் செய்வாங்க, எங்களுடைய பலத்தினால இதெல்லாம் செய்ய முடியும், எங்களுடைய தேவன் பெரியவர்னு பார்வோனும் அந்த எகிப்தினுடைய மக்களும் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த வாதையில ஒரு மனுஷனும் மோசைக்கு எதிராக பேச முடியல, ஒரு மனுஷனும் ஆரோனுக்கு எதிராக பேச முடியல. அரசன்ல இருந்து அடிமை வரைக்கும் எல்லாரும் கண்ணீரோட நிற்கிறாங்க. தேசத்துல எந்த மனிதனும் கடவுளுடைய வல்லமை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கேட்டுட்டு இருந்தான், இஸ்ரவேல்ல கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, யாரா அவங்க கடவுள்னு சொன்னான். இந்த வாதைக்கு அப்புறம் அவர் யாருன்றத அவனே சொல்றான். இந்த தேவனை போல வல்லமையும் மகிமையும் கொண்டவங்க இல்லைன்றத வெளியிடக்கூடிய ராகாபும் சொல்றா. உள்ளக்கூடிய எகிப்தியர்களும் உணர்ந்து தயவு செஞ்சு எங்களை விட்டு வெளியே போயிருங்க, இந்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதுன்றதை இந்த எகிப்தியுடைய மந்திரவாதிகளும் எல்லாரும் பிரதானமாக சொல்கிறதுன்றதை பார்க்கணும். முதலாவது இந்த 12வது அதிகாரத்துல இந்த 12வது வசனம், கடவுள் இரவு நேரத்துல சங்கார தூதன் அனுப்பி நான் அதை கடந்து போகி மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் எல்லாரையும் அதம் பண்ணி தேவர்களின் மேல் நீதியை, எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, நான் மட்டும்தான் படைத்தவர், நான் மட்டும்தான் வல்லமை உடையவர் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை. கடவுளுடைய இந்த நீதியான கோபத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலா இருந்தாலும் எகிப்தா இருந்தாலும் பயந்து நடுங்கி தலை குவிந்து தான் நிற்கணும். கசாப் கடையில ஒரு ஆடை வெட்டும் போது அந்த ஆடு எப்படி அமைதியா இருக்குதோ, எல்லா மனிதரும் கடவுளுடைய கோபத்துக்கு முன்பாக, பாவத்துக்கு எதிரான கடவுளுடைய நீதிக்கு முன்பாக எந்த நாவும் அசைய முடியாது, எந்த மனிதனும் அவன் நினைச்ச ஒன்றையும் செய்ய முடியாதுன்றத தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் இதை நம்ம பார்க்கிறோம், ஓய்வு நாளையே இதை நம்ம சிந்திக்கிறோம்னு சொன்னா, கடவுளுடைய நீதி எகிப்துல செய்யப்பட்டதை விட சிலுவையில செய்யப்பட்டதுதான் உண்மையான நீதி. எகிப்துல காணப்பட்டது கடவுளுடைய நீதியினுடைய ஒரு துளி. வேதத்துல பல இடங்கள்ல கடவுள் தனது கோபத்தை காட்டியிருக்கிறார், அந்த நீதியை காட்டியிருக்கிறார். ஆனா அது எல்லா மனிதன் கிருபையாய் அவன் கிருபையை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம்.
ஆனா சிலுவையில எந்த விதமான தயவு தாட்சணியும் இல்லாம பாரபட்சமும் இல்லாம கடவுள் தனது பூரணமான உக்கிர கோபத்தை காண்பித்திருக்கிறார். ஏன் நீங்கள் நானும் ஒவ்வொரு முறையும் வாரந்தோறும் நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா, சிலுவையில தான் நியாயமாக எனக்கு என்ன வர வேண்டியது, நியாயமாக எனக்கான தண்டனை என்ன, நான் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கிறேன், கடவுளுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி, எப்படிப்பட்ட மரணத்தையும் சாபத்தையும் கொண்டவர் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு சிலுவையை தவிர எனக்கு எந்த அடையாளம். எகிப்தில் நடக்கக்கூடிய சங்காரம் இஸ்ரவேல் மக்களுடைய ஈரக்குள்ள நடக்கணும். நீ உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகக்கூடிய கடவுள் யாருன்றதை நீ புரியலன்னு சொன்னா உனக்கு தான். ஏன் இந்த ஜனங்களை அழிக்கிறது இஸ்ரவேல் மக்களை பார்க்க சொல்றாரு, ஏன் இந்த அழிவு இவர்களுக்கான எச்சரிப்புன்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதே வல்லமையும் மகிமையும் உனக்கு கொடுக்கப்பட போறேன். உனக்கு ஒரு மேலான தேசத்தை கொடுத்து உனக்கு மேலான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறேன். நீயும் இவர்களை போல எனக்கு எதிராக கலகம் செஞ்சு, இவர்களை போல என்னை விட்டு பின்வாங்கி, இவர்களை போல எனது ரட்சிப்பையும் கிருபையும் புறக்கணிச்சேன்னு சொன்னா உனக்கு இதே போல் நடக்கின்றதை மறந்துடாது. இப்படி சொல்லிதான் அந்த மக்களை வெளியே கூட்டிட்டு வந்து கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கான ஜீவனுக்கு ஏதுவான வாக்குத்தத்தங்களையும் மரணத்துக்கு ஏதுவான வாக்குத்தங்களையும் முன்வைக்கிறார். இது இஸ்ரவேல் மக்கள் கொடுத்தாரா முழு உலகத்துக்குமான தேவனது எச்சரித்து சிலுவை சொல்லுது. இது முழு உலகத்துக்கும் சிலுவையை பிரசங்கிக்கப்படுகிறது. முழு உலகத்துக்கும் இயேசுவினுடைய வாழ்க்கையும் இயேசுவினுடைய மரணமும் ஏன் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, நீதியுள்ள ஒரு தேவன் உன்னை பார்த்துட்டு இருக்கிறார். தேவனது நீதியான நியாய தீர்ப்பு உன்னுடைய பாவத்துக்கு இருக்கின்றத மறந்துடாது. கடவுள் உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய செயல்கள், தீர்மானங்கள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி போக முடியாது. கடவுளை தவிர மனிதன் விருப்பத்தோட அவன் செய்யக்கூடிய எல்லா சிந்தைகளும், அவன் செய்யக்கூடிய எல்லா ஆசைகளும், எல்லா திட்டங்களும் நீதியாக தேவனால் நிர்மூலமாக்கப்படும். அது போலியான பக்தி இருக்குது. இவங்க அழிச்சதுக்கு காரணம் கடவுள் பக்தி இல்லைன்றக்காண்டி அழிச்சாரு. இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இவன் தினந்தோறும் ஜபம் பண்றான், இவன் கடவுளை குறிச்சு ஆராய்ந்து தேடுகிறான். உலகத்தினுடைய எல்லா மக்களும் அப்படிதான் இருக்கான். இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பண்டிகைகளும் இல்லை எல்லா மனு கூட்டங்களும் பாருங்க, எல்லாரும் பக்தி உள்ளவனா தான் இருக்கிறான். எல்லாரும் கடவுளை தேடணுன்றான். அவன் காலையிலேருந்து இரவு வரை பாருங்க, அவன் வீட்டை சுத்தம் பண்ணுறதுல இருந்து வேலைக்கு போகிறது எல்லா இடத்துலையும் தான் வணங்கக்கூடிய கடவுளுடைய பக்தி வெளிக்காட்டுறான். கடவுள் நம்பிக்கை எல்லா மனிதனுக்குள்ள இருதயத்தில் ஆழமாக ஊறி போயிருக்கு. ஆனால் அதை வச்சு தான் கடவுள் நியாயம் தீர்க்கிறார். அவனுடைய பக்தியினுடைய அருவருப்பை வச்சு தான் அவனை நியாயம் தீர்க்கிறார். இவ்வளவு பெரிய உலகத்துல கடவுள் தான் ஒருவர்ன்றதையும் தனது வல்லமை என்னன்றதையும் தனது மகிமை என்னன்றதையும் வரலாறு முழுவதுமாக காட்டி மானங்கள் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துது. இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சு நான் ரூல் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆளுக பண்றேன், என்னுடைய அனுமதி இல்லாம சுத்தம் இல்லாம எந்த மனிதனும் எதையும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கை என்னுடைய கருத்துல இருக்குது. உன்னை படைச்சு உன்னை பாதுகாத்து உனக்கு நன்மையை கொடுத்து உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ என் பார்வையை விட்டு தூரம் போக முடியாது. என்ன நான் கொடுத்த வழிமுறைகள் படி நீ வணங்கலன்னு சொன்னா உங்க மேல நீதியான ஆக்கினை உண்டதை மறந்துடாது. அதான் எகிப்து கொடுத்தாரு. அதனுடைய உச்ச கட்டத்தினுடைய விளைவு தான் சிலுவை மரணம். சிலுவை நமக்கு பிரதானமாக என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய கோபமும் நீதியான தீர்ப்பும் ஒரு பொழுதும் மறைக்கப்படாது. ஆமம் செய்கிற ஒவ்வொரு மனிதன் மேலையும் கடவுளுடைய நீதியான ஆக்கினை நிச்சயம் உண்டு. கடவுளுடைய சத்தத்துக்கு செவிய விளக்குறவனுக்கு கடவுள் தனது கோபத்தை வெளிப்படுத்தாம ஒருபொழுதும் விடுவதல்ல. யூதர்களுக்கு இயேசு பல இடங்களை உபதேசம் பண்ணார். யூதர்களுக்கு இயேசு பல நன்மைகளை கொடுத்தார், அநேகரை சுகப்படுத்தினார், அநேக வியாதிகளை போகிறோம், அநேக பிசாசு பிடிச்சவனுக்கு விடுதலை கொடுத்தார், அநேக குடும்பங்களுக்கு மன ஆறுதல் கொடுத்தார். தனது வார்த்தையின் மூலமாக அவர்களை தேற்றிக்கொண்டே வந்தார். அவருடைய போலியான பக்தியையும் அவங்களுடைய கேடான இருதயத்தையும் எச்சரித்து கொண்டே இருந்தான். ஆனால் அவன் என்ன சொல்றான்? நான் யோகியனா இருக்கேன்றான், நான் சர்ச்சுக்கு போறேன்றான், நான் என் வீடு சுத்தம் பண்றேன்றான், நான் ஆராதனை சுத்தம் பண்ணாச்சு, நான் நீண்ட நேரம் ஜெபம் பண்றேன், நான் உபவாசிக்கிறேன், என் பக்தி உண்மையானது, என் பக்தி சரியானதுன்றான். கடவுள் சொன்னாரு, நீ என்ன செய்யறன்றது எனக்கு முக்கியம் இல்லை, உன் இருதயம் எப்படி இருக்கிறத மட்டும் எனக்கு சொல்றது.
பரிசேயர்களை பார்த்தா, பரிசேயர்களுக்கு இயேசுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுடைய வாழ்க்கை முறையில எதையுமே அவர் குறை சொல்லவே இல்லை. நீ வெளி பிரகாரத்தெல்லாம் சுத்தம் பண்ற, ஆனா உன் இருதயத்தினுடைய கேட்ட நீ ஏன் உணர்றதில்லை? உன் இருதயத்தினுடைய ஆசை உண்மையாவே நான் இருக்கிறேனா? உன் இருதயத்துல பிரதானமா என் மீதான அன்பு இருக்குதா? உன் வாழ்க்கையினுடைய இருதயத்துல நான் முதலிடத்துல இருக்கிறேனா? என் மீதான நேசம் இல்லாத உன்னுடைய எல்லா செயல்களும் நிர்மூலமாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் சில மன வழிகளை, சில கஷ்டங்களை, சில துயரங்களை, சில பொருளாதார இழப்புகளை, சில வியாதிகளை கொடுப்பதெல்லாம் அவருடைய கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. நீ உண்மையாக என்னை நேசிக்கல, உண்மையாக என் மீதான அன்பு உனக்கு இல்லை. நீ என்னை போலியாக தேடிட்டு இருக்கிற, உன்னுடைய தேவைக்காக நீ தேடிட்டு இருக்கிற, உன்னுடைய நல்லதுக்காக என்னை தேடிட்டு இருக்கிற. உன் இருதயத்துல உண்மையான நேசம் அன்பு நல்லதுக்கான வெளிப்பாடு தான் பல உபத்திரவங்களோட நம்மளை கடவுள் கொண்டு போற. இப்ப கடவுள் அங்கிருந்து என்ன எதிர்பார்க்கறான்னு சொன்னா, நீ உட்கார்ந்து நிதானமா உன்னை ஆராய்ஞ்சு பாரு. என் மீதான அன்பு உண்மையா? இல்லை உன் பிரச்சனை போன்றதுக்காண்டி வரியா? உன் மன ஆறுதலுக்காண்டி என்னை தேடி வரியா? உன்னை முதன்மைப்படுத்தி என்னை தேடி வரியா? உன் வாழ்க்கை நல்லது நடக்கும்ன்றதுக்காண்டி என்னை ஆராதிக்க வரி. இதுதான் இன்னைக்கு உலகம் சொல்லுது. இதான் இன்னைக்கு சபையில என்ன சொல்றான்? சபையில கடவுளுடைய நீதி இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் இல்லை. தேவன் பாவத்துக்கான ஆக்கினை செலுத்துவார்னு சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா மக்கள் வரமாட்டான். அதாவது என்ன சொல்றான்? கடவுள் உன் அன்பாகவே இருக்கிறார், கடவுள் உன்னை மன்னிக்கிறவராகவே இருக்கிறார், உனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மனிதன் பிரதானப்படுத்திக்கக்கூடிய ஆராதனை தான் இன்னைக்கு முக்கியம். ஆனா வேதம் என்ன சொல்றது? உன் ஆசை உன் விருப்பம் இல்லை, நான் உனக்கு கொடுத்த என்னுடைய கற்பனையும் உங்களுடைய இருதயத்துல நான் பிரதானமாக இருக்கிறதா முக்கியமானது. அதனாலதான் தேவன் அவர்களுக்கு நீதி செய்தால் சிலுவையில இயேசு கிறிஸ்துவ தனது சொந்த குமாரனை வைத்து தேவன் கொடுத்த அந்த நீதி எகிப்தினுடைய வாதைகளை விட மகா மகா உயர்ந்தது. எகிப்துல ஏற்பட்டக்கூடிய அந்த கண்ணீரை துயரத்தை விட மக ஆழமான வழிகளை நம்ம சிலுவையில பார்க்கணும். உங்களால என்னாலேயும் அந்த சிலுவையில் என்ன நடந்திருக்குதுன்றத உணர்வை ஒரு துளி அளவு கூட உணர முடியாது. ஏன்னா சிலுவையில ரத்தம் சிந்தினது இந்த உலகத்துல பிறந்த சாதாரண ஒரு குமாரன் கிடையாது. ஒரு மனிதனுக்கு பிறந்த இன்னொரு மனிதன் ரத்த சிந்தனை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகள் தங்களை அழிக்கிறத விட கடவுள் 1000 உலகங்களை உண்டாக்கி அந்த எல்லா உலகங்களையும் அழிச்சாலும் திரள் கூட்டமான மனு புழக்கத்தை அவர் முழுமையாக நரக ஆக்கினை தள்ளி அழிச்சு போட்டாலும் சிலுவையில வெளிப்பட்ட தேவ கோபத்துக்கு ஈடு என இல்லை. வல்லமை நிறைந்த பரிசுத்தமான கடவுள் தன்னை போல அதே பரிசுத்தத்திலையும் நீதியிலையும் வல்லமையிலையும் எல்லா விதமான ஞானத்திலையும் உயர்ந்திருக்கக்கூடிய பரலோகத்தினுடைய எல்லா தூதர்களும் எல்லா மகிமையும் போற்றி வணங்கக்கூடிய கடவுளை அவர் சிலுவையிலே கொலை செய்தார். தேவன் அந்த சொந்த குமாரனை சிலுவையில ஏற்றி பாவத்துக்கான நீதியான தண்டனை என்னன்றதை காட்டினார். பாவத்தினுடைய சாபமும் பாவத்தினுடைய குற்றம் எவ்வளவு பெருசுன்றத தேவன் சிலுவையில காட்டியிருக்கிறார். காலை வேளையில நீங்க நானும் உணரக்கூடியது என்னன்னு சொன்னா, எகிப்துக்கு கொடுக்கப்பட்ட அதே நியாயத்திற்கும் வாதையும் நிச்சயம் இந்த உலகத்துல எனக்கு உண்டு. உண்மையாகவே கடவுள் நேசிக்கக்கூடிய இருதயமும் இயேசு கொடுத்தக்கூடிய அந்த மீட்பின் செயல்கள் மீதான விசுவாசம் எனக்கு உள்ளாக இல்லைன்னு சொன்னா, உண்மையாகவே நான் மெய்யான மறுபிறப்பையும் மனம் திரும்பலையும் பெறாமல் இருந்தேன்னு சொன்னா, கடவுள் கொடுத்து வரக்கூடிய இந்த நீதியினுடைய உச்சக்கட்டமா நியாயத்திற்கு நாளில் வழங்கும். அவர் மறுபடியும் இந்த உலகத்துல வரும் பொழுது தனது நீதியை இன்னொரு முறை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த போறார். சிலுவையில தனது நீதியை வெளிப்படுத்துறதை விட இயேசு தனது 2ஆம் வருகையில தனது நீதியினுடைய உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்த போறார். முழு மனு குலத்துக்கும் தேவனது நித்திய கோபத்துக்கு நேராக கொண்டு போகிறார். அங்க மனிதனுக்கு எந்த விதமான மீட்பும் இல்லை, காப்பாற்றுதலும் இல்லை. அவன் வாழ்வு முழுவதும் அவன் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கான நீதியான குற்ற உணர்ச்சியோடையும் நொறுமுண்ட வாழ்க்கையோட வாழானும் முழு உலகத்தினுடைய தேவ கோபத்தினுடைய சாபம் மேல ஊற்றப்படுன்றத தேவன் எச்சரிக்கிறார். இப்போ அந்த ஆராய்ஞ்சு பார்ப்போம். பாவத்தை குறிச்ச ஆழமான உணர்வும் சிந்தை இல்லைன்னு சொன்னா, என் வாழ்க்கை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இஷ்டப்படி வாழ்வேன், என் திட்டப்படி எல்லாம் நடக்கும், நான் நினைச்சப்படிதான் என் வாழ்க்கை போகுதுன்னு சொன்னா, கடவுள் நம்மளை சந்திக்காத வரைக்கும் நல்லா இருக்கும் வாழ்க்கை. இந்த 10வது வராத வரைக்கும் நல்லா தான் இருக்கான். ஆனால் கடவுள் சந்திக்கக்கூடிய நாள்னு ஒன்று வரும் பொழுது மட்டும்தான் தேவன் யார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த எகிப்துக்கு அவர் வெளிப்படுத்திய அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்மை கொண்டு போவதற்கு முன்பாக நம் மனம் திரும்பி இஸ்ரவேல் மக்களை போல
கடவுளுடைய மீட்பை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கோம். இப்போ இஸ்ரவேல் மக்களை பார்த்து 13 அவர் சொல்றாரு, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்ன்றார். இப்ப இதை யாருக்கு சொல்ற? எகிப்துக்கு சொல்ற, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ற. எகிப்தை அழிக்க போறேன், நீதி செய்ய போறேன்ற செய்தி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்படுது. இதே கோபமும் இதே ஆக்கினையும் உன் மேல இருக்குது. இதுல இருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்கு உனக்கு ஒண்ணுதான் வழி. என்ன வழி? வீட்டுல ஆளுக்கு ஒருத்தர், இந்த 12 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 3வது வசனம் 12:3-4 சொல்றாரு. வாசிங்க 12 அதிகாரம் 3-4. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரர்கள் தங்களிடத்தில் ஆத்துமாக்களின் லட்சத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்பதற்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 5. அந்த ஆட்டுக்குட்டி மன்னர்களும் ஆவும் ஒரு வயதுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். செம்பேறியானவர்களாவது எல்லாருந்தாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இப்ப இஸ்ரவேல் மக்கள் இருந்து காப்பாற்றப்படுவதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, அவங்ககிட்ட ஐடியா கேட்கலாம். இதுல இருந்து காப்பாற்றப்படுவதற்கு உங்களால என்ன செய்ய முடியும்னு எதையும் அவர் சொல்றாங்க. இதுல இருந்து காப்பாற்றப்படுவதற்கு நான் உனக்கு ஒரு வழிமுறை சொல்றேன், அந்த வழிமுறைப்படி செய்யணும்ன்றார். வீட்டுக்கு ஒரு ஆடு, அந்த ஆடு பழுதற்றதா இருக்கணும், அந்த ஆடு ஆணா இருக்கணும், அந்த ஆடு 1 வயது உள்ளதாக இருக்கணும், அது செம்பரி ஆடு இல்லை வெள்ளாடுகள் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை எதிர்த்து எந்த கேள்வி கேட்க முடியாது, இதுக்கு எந்த ஆலோசனை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. தேவன் கொடுத்த இந்த மீட்புக்கு அதை முழுமையாக கீழ்ப்படியணும். தேவன் ஏற்படுத்தப்பட்ட இந்த வழிமுறை மட்டும்தான் அவனை மீட்க முடியும். நாங்க இனிமேல் ஒழுங்கா வாழ்ந்துடும், நாங்க எங்களுடைய அந்நிய தெய்வங்கள்லாம் விட்டுட்டு வந்துடுறோம், நாங்க எகிப்தின் மக்கள் போலாம் இல்ல, எங்களுக்குள்ள சில நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்குது, அவங்கள எங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீங்கன்னா எந்த மனுஷனும் கடவுளுக்கும் வேக சொல்ல முடியாது. மோசையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய கடையான மனுஷன்ல இருந்து அடிமையான மனுஷன்ல இருந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் அவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் வீட்டிலே தங்களுக்கான ஒரு ஆட்டை பலி செலுத்துவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு. ஆதாம் பாவம் செய்யும் பொழுது ஆதாம் ஏவாள் என்ற தனிநபர்களுக்கு ஒரு ஆடை சொல்றார். இஸ்ரவேல் மக்கள் இந்த எகிப்திலிருந்து மீட்கப்படும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆடை கொண்டு வந்து பலி செலுத்தணுன்றார். பரிகார பலி என்கிற பஸ்கா பண்டிகை நாள் அவர்கள் வரும் பொழுது முழு தேசத்துக்குமான ஒரு ஆடை பலி செலுத்தணும். இதுதான் புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஒரு மனுஷன், வீடு, தேசம், இப்ப முழு உலகத்துக்குமான ஒரு தேவாட்டுக்குட்டின்னு சொல்லப்படுகிறது. தேவன் இந்த ஆடை தெரிந்து கொள்வது என்பது இயேசுவை முழு உலகத்துக்கான இரட்சகரா, பாவத்தை போக்கக்கூடிய பரிகார பலியாக இயேசுவை தெரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய வீட்டிற்கான ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆட்டை அஜாக்கிரதையா அவங்க கையாள முடியாது. அது ஆணா இருக்கணும், அது 1 வயதா இருக்கணும், அதுல எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது, அது பெர்ஃபெக்டா பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும்ன்றத தேவன் நம்ம சொல்றார். மீட்புக்கான எல்லா திட்டங்களையும் தீர்மானங்களையும் தேவன் முடித்துக் கொள்கிறார், தேவன் தீர்மானிக்கிறார். அந்த மக்கள் அதை முழுமையாக விசுவாசிப்பதை தவிர வேற எதையும் செய்ய முடியாது. ஒரு புறம் சங்காரம் நடக்குது, ஒரு புறம் மரண ஓர் நடக்குது, மறுபுறம் மகிழ்ச்சி, மறுபுறம் மீட்பு, மறுபுறம் மன்னிப்பு, இதை எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார். ஒரே ஒரு வழியின் மூலமாக, அங்கு அடிக்கப்படக்கூடிய ஆட்டினுடைய இரத்தத்தின் மூலமாக சொல்லி பார்க்கிறோம். எகிப்தினுடைய தெருக்கல்ல தேவ கோபம் பற்றி எரிகிற அதே நேரத்துல இஸ்ரவேல் வீடுகள்ல பாதுகாப்பையும் விடுதலையும் தேவன் வழங்குறத இங்க பார்க்கிறோம். சொல்றாரு, நான் ஏன் உன்னை மன்னிக்க போறேன்னு சொன்னா,
நான் உன்னை ஏன் காப்பாற்ற போறேன்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்தான். 7:8 வாசிங்க. 6:7 வாசிங்க. அதே 12:6-7. ரைட். இப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை அவருக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்தார். அவன் ஆட்டை எடுத்துட்டு வந்து உடனே வெட்ட முடியாது. அவன் ஆட்டை எடுத்துட்டு வந்து அவன் வீட்டுல கட்டி வச்சு 14 நாள் கழிச்சு, மாதத்தினுடைய முதல் நாள் எடுத்து வந்து 14 நாள் கழிச்சு தான் அவன் என்ன செய்யணும், அதை வெட்டணும். ஏன் அந்த 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 கால இடைவெளி எதுக்கு தேவன் அனுமதிக்கிறார்? அந்த ஆட்டுக்குட்டி அவன் கொண்டு வந்து கட்டி வச்சிட்டானா அந்த ஆடு அவன் வீட்டில் ஒரு உறுப்பினராக ஆயிடும். ஏன்னா இஸ்ரவேல் மக்களுடைய முதல் தொழிலே ஆடுதான். ஆடு அவன் நேசிக்கக்கூடிய ஒரு விலங்கு. அவனுடைய குழந்தைகளை ஒன்றாக அந்த ஆடு மாறிடும். அதுக்கு சாப்பாடு போடுவான், அதை பாதுகாப்பான், அதை வளர்ப்பான். இப்போ அவனுடைய பார்ட் ஆஃப் த ஃபேமிலின்றதுக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆடு பலி செலுத்தப்படும். அந்த ஆட்டுக்கு அவனுக்குமான இணக்கம், உறவு முதலாவது புதுப்பிக்கப்படுகிறது. அந்த ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆடு அவனும் ஒண்ணுக்கு ஒன்னா உயிரை நேசிக்கக்கூடிய ஒரு உறவை தேவன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்படி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை பூசி. சம்மந்தமே இல்லாம காசுக்கு வாங்கின ஒரு ஆடை அடிக்கமானான். அந்த ஆடுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அவன் காசு போட்டு வாங்கின ஆடை வெட்டினானா அவன் எடுத்து வளர்த்து நேசிச்சு அதை வெட்டும் பொழுதுதான் அதனுடைய வழியை உணர முடியும். உன் குடும்பத்துல எகிப்துக்கு நடைபெற்ற அதே நீதியில எதுவுமே பிசகல. அவனுடைய பாவத்தை நான் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் உன் பாவத்தை பார்க்குறேன். அவனை எப்படி தண்டிக்கிறனோ அதே மாதிரி தான் தண்டிக்க போறேன். ஒரே ஒரு வித்தியாசம், அவனுடைய பிள்ளைய கொள்றேன், உன் வீட்டுல உன் பிள்ளை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டை கொள்ள போறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். தேவன் அந்த ஜனங்கள் சிறப்பானவர்கள் சொல்லி அவங்களிடத்துல எந்த விதமான தயவு தாட்சணியும் பாரபட்சமும் இரக்கத்தையும் கொண்டு. அப்ப கடவுள் நமக்கு நன்மைகளை தரணும், நம்மளை மீட்கணும், நம்மளை காப்பாற்றணும்னு சொன்னா நம்முடைய பாவத்தை கடவுள் சகித்து போகிறவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம அவருடைய பிள்ளை, நம்ம கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நம்ம வாரத்தோறும் ஆராதிக்கிறோம், அவருக்காக நிறைய நம்முடைய வாழ்க்கையை இழக்கிறோம். அதனால நம்முடைய பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நிறைய நேரம் நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஒரு பெற்றோர்களால் நம்முடைய பிள்ளைகளுடைய தவறுகளையும் குறைவுகளையும் நம்ம இயல்பாக பாவத்தில் இருக்கிறனால மன்னிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் கடவுள் தனது நீதியிலும் பிரசித்தில அதை செய்ய முடியாது. அவருடைய ஸ்டாண்டர்டை விட்டு அவர் ஒரு பொழுது இறங்க முடியாது. அதனால தேவஜனங்களுடைய பாவத்திலும் கூட அவர் எந்த சமரசமும் செய்ய மாட்டார் என்பதற்கான அடையாளமாக தான் அந்த பாவத்தினுடைய வலிகளையும் காயங்களையும் அவர்கள் உணரும்படியாக அவர்கள் வைத்து வளர்க்கப்பட்ட அந்த ஆடு வெட்டப்படுவார். அதை யாரு செய்யணும்னா அந்த வீட்டினுடைய தகப்பன் தான் செய்யணும், அந்த குடும்ப தலைவன் தான் அதை செய்யணும். அந்த குடும்ப தலைவன் வந்து அந்த ஆட்டை பிடிச்சு வெட்டுவான். வெட்டும் பொழுது அந்த பிள்ளைகள் கேட்பான். ஏன்னா அந்த பிள்ளைகள் அந்த ஆட்டோட நெருங்கி பழகிறதுனால இவ்வளோ நாள் நம்ம சேர்ந்து வளர்த்த அந்த ஆட்டை எதுக்கு நீங்க கொள்றீங்கன்னு கேட்பான். சொல்லும் பொழுது அந்த தலைவன் அந்த கடவுளுடைய மீட்பு அவர்களுக்கு விளக்கப்படுத்தணும். நம்மளுடைய முற்பிதாக்கள் எல்லாரும் எகிப்துக்கு அடிமையா இருந்தோம், பார்வோனுக்கு அடிமையா இருந்தோம், துன்மார்க்கமா வாழ்ந்தோம், விக்கிரக வழிபாடு பண்ணோம், அநேக பாவங்களை செஞ்சோம். தேவன் தனது ஓங்கிய பயத்தினால வல்லமையால் நம்மளை மீட்டிருக்கிறார். அதுக்கு காரணம் நம்முடைய பாவத்துக்கான நீதி அவர் செலுத்த முற்பட்டு நமக்கு ஒரு பரிகார பலியை ஏற்படுத்தினார். அதனால தேவனது கோபம் போறதுக்கு, தேவனது நீதி சமரசமாகிறதுக்கு இங்கே இந்த ஆடு வெட்டப்படுகின்றத பிள்ளைக்கு அங்கே போதிக்கும்ன்றதுக்காக தான் அதை அவங்க முன்னாடி செய்ய சொல்றார். அப்படி அவர்கள் அதை வெட்டி அந்த ஆட்டுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்களையும் மேல் சட்டத்தையும் அவன் பூசணும். அவன் எடுத்து அதை பூசணும். சும்மா அப்படி தெளிச்சுட்டு விடுறதில்லை. ஆசிரிப்பு கூடாரத்துல தான் தெளிக்கிறது. இந்த வாதையில மீட்கப்படும் சொன்னா அந்த நிலைக்கால்களை சட்டங்கள் முழுவதுமாக இரத்த கரைகள். இப்ப கடவுள் நான் கடந்து வரும் பொழுது, அதான் 20:13 சொல்றாரு, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும்,
அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். எகிப்துல கடந்து வர்ற மாதிரி தான் இங்கேயும் கடந்து வர்றார். எகிப்துல வரக்கூடிய அதே சங்கார தூதன் தான் இஸ்ரவேலுக்குள்ளே வர்றார். அதே கோபம், அதே எரிச்சல், அதே நீதியான தண்டனை எதுவுமே பிசகல. அப்படி வீட்டை கடந்து வரும் பொழுது அவர் என்ன பார்க்கலான்னு சொன்னா, அந்த வீட்டு நிலைக்கால்களை சட்டங்களை தெரிவிக்கப்பட்ட ரத்தத்தை பார்க்கிறார். அங்க உள்ள இருக்கக்கூடிய மனுஷனை பார்க்கணும். அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் என்ன கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தான், அவனுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு, அவனுடைய இறுதி எதையுமே பார்க்கல. அவர் பார்த்த ஒன்னே ஒன்று அந்த வீட்டினுடைய நிலைக்கால்களை பார்க்கணும். அந்த நிலைக்கால்களை தவிர கடவுள் வேற எங்க பார்த்திருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாரும் சங்காரம் பண்ணப்பட்டிருந்தாங்க. அதே போல அங்க எதை பார்க்கிறாருன்னா, அந்த நிலைக்கால்களை பார்த்து சொல்றாரு, எகிப்து தேசத்தை நான் அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. எப்படி அங்க மீட்பு நடக்குதுன்னு சொன்னா, ஒன்னே ஒண்ணு, அடிக்கப்பட்ட ஆட்டோட ரத்தம். இப்போ அந்த ரத்தத்தை எவனாச்சும் பூசாம விட்டுதான் வச்சுக்கோங்க. நான் கடவுளால தெரிந்து கொள்ள, நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, நான் யாக்கோபுடைய பிள்ளை, கடவுளுடைய வாக்குத்தத்தம் எனக்கு உண்மையா இருக்குது. ஒரு ஆட்டை வெட்டி தான் எனக்கு கடவுள் ரட்சிக்கணும் அவசியம் இல்லை. கடவுள் முடிஞ்சா என்னை பார்த்துக்கணும்னு சொல்லுங்கன்னா என்ன ஆயிருந்துருக்கான். எகிப்துல எப்படி சங்காரம் பண்ணப்பட்டதோ அதே சங்காரத்துக்குள் அவன் ஆயிருப்பான். தேவன் தமது ஜனங்களை மீட்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்றே ஒன்று, நிலைக்கால்களை தெளிக்கப்பட்ட ஆட்டினுடைய ரத்தம். வேற எந்த காரணமும் இல்லை, வேற எந்த முகாந்தரமும் அவர்களுக்கு பிரதானமாக அவர் இல்லை. அவர்கள் அடிபட வேண்டிய இடத்தில் ஆடு அடிக்கப்பட்டாயிருச்சு. அவர்களுடைய சங்காரத்துக்கு பதிலாக அங்கு பரிகார பலி சங்காரப்பட்ட ஆயிற்று என்கிற ஒன்னே ஒன்று மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார். இததான் இஸ்ரவேல் மக்கள் தனது பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. கடவுள்னு கட்டளையை கொடுக்கல. அவன் எப்படி புசிக்கணும், எப்படி ஆடை உடுத்தணும், எப்படி ஆராதிக்கணும் கூட அவனுக்கு சொல்லல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் விஷயமே, அடிக்கப்பட்ட ஆட்டை நம்பு, உனக்காக ரத்த சுத்தம் பண்ணப்பட்ட பரிகார பலியின் மீது உடைய விசுவாசத்தை வை, பாவம் நீக்கப்படுகிறதுக்கு ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாம் தான் பிள்ளைய வளர்த்து போகும் பொழுது அவன் கடவுளை வாக்குத்தத்தை பற்றி கொண்டவனா அல்ல. ஈசாக்க பெற்றப்பையும் கூட கடவுளுடைய மீட்பையை ரட்சிப்பை உணர்ந்தவனாவே அல்ல. அதெல்லாம் தேவன் அவனை கூட்டிட்டு போய் உன் பிள்ளைய தகன பலியாக பலியிடுகிறார். கடவுளுடைய கோபமும் நீதியும் ஆபிரகாமுக்கு உணர்த்தினா அதை வாக்குத்தத்தினுடைய மேன்மையை காற்றார். அவனை அழைச்சிட்டு போகும் பொழுது உன் பிள்ளைய தகன பலியாக பலியிடுன்னு சொல்லி இந்த மலையில அழைச்சிட்டு போகும் பொழுது அந்த ஈசாக்கு கேட்கிறான், அந்த கத்தி இங்க இருக்கிறது, தீ இங்க இருக்கிறது, ஆடு என்னன்னு கேட்கிறான். ஏன்னா பாவம் போக்கப்படுவதற்கு ஆடு பலி அவசியம்ன்றது ஈசாக்கு தேவன் நோக்கி அங்க கேட்கப்படுகிறார். ஆபிரகாம் தான் பிள்ளைய கட்டி தான் வாளை எடுத்து வெட்டப்படும் பொழுது மட்டும்தான் கடவுள் உண்மையாகவே யாருன்றதை உணர்கிறான். கடவுளுக்கு முன்பாக தனது இயலாமையும் தன்னுடைய பலவீனமும் தனது பாவமும் எவ்வளவு கொடூரமானதுன்றதை அந்த உணர்வும் அந்த விசுவாசமும் எப்போ வந்துச்சோ அப்பதான் வாழை உரையில போட்டு அங்க முதல்ல மாட்டிருக்கிற ஆட்டை எடுத்து பலி செலுத்து அப்படின்ட்டார். இப்படி கடவுள் தான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிறிஸ்துவனுடைய இந்த மீட்பின் அவசியத்தை பிரதானமாக சொல்லியிருக்கிறார். முழு பழைய ஏற்பாடு இதை நோக்கிதான் போகுது. எப்பப்பெல்லாம் பலி செலுத்தப்படுகிறதோ, எப்பப்பெல்லாம் ஆட்டு ரத்தம் சிந்தப்படுகிறதோ, அது அவருடைய ஆராதனையிலையும் அவருடைய வாழ்க்கை முறையிலையும் அடிக்கப்பட்ட ஆட்டுடைய ரத்தம் மிக அவசியமானதை அறிஞ்சிருப்பான். யூதர்களுடைய பண்டிகையில இந்த பஸ்கா பண்டிகை மிக மிக முக்கியமானதாக தேவன் வைத்திருந்தார். ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான யூதர்கள் கூடி தேவாலயத்தில் அந்த ஆட்டை வெட்டும் பொழுது எருசலேமுடைய ஆறுகள் எல்லாமே ரத்தமா ஓடுமா. எருசலேமுடைய ஆடுகள் எல்லாவற்றிலையும் இந்த பலியிடப்பட்ட ஆட்டுடைய ரத்தம் தரை புரண்டு ஓடும். இயேசு சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஸ்கா பண்டிகை தான் அவன் கொண்டாடுறான். எருசலேமினுடைய ஆற்றின் வழியா இயேசு கடந்து போகும் பொழுது அந்த ஆட்டுடைய ரத்தத்தை முழுமையாக பார்த்து தனது மரணத்தை அவர் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். இதுதான் தனது மரணம் இருக்குன்றது. இது எதை நோக்கி நமக்கு நடத்துகிறது? மறுபடியும் சிலுவைக்கு நேராக தான் நடத்துகிறார். தேவன் உங்களை என்னையும் மீட்கணும்னு சொன்னா, தேவன் உங்களை என்னையும் காப்பாற்றணும்னு சொன்னா, தேவன் உங்களுக்கு எனக்கும் ஆறுதலை ரட்சிப்பை கொடுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி, அவர் தனது குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார்.
என் பாவத்தை போக்குறதுக்கு தேவகுமாரனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறத விட வேற எந்த வழியும் தேவன் வைக்கிறார்? பாவம் இல்லாத மாசற்ற தேவன் தனது குமாரனுடைய ஜீவனை தியாக பலியாக நமக்காக பலியிட்டிருக்கிறார். நான் காப்பாற்றப்படணும்னு சொன்னா எனக்காண்டி ஒரு உயிர் கொல்லப்படணும். ஒரு மாம்சத்துக்கு உயிராக கூடிய ரத்தம் சிந்தப்படாம ஒரு பொழுதும் மன்னிப்பு இல்லைன்றத அந்த தகப்பன் தான் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் அந்த நேசிக்க ஆடு கொல்லப்படும் பொழுது ஏற்படக்கூடிய வழியை தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லணுன்றத தேவன் எதிர்பார்க்கிறார். சிலுவை மரணத்தை உலகம் முழுவதுக்கும் தேவன் உயிர்ப்பிக்கும் பொழுது, வெளிக்காட்டும் பொழுது என்ன சொல்ல வர்றாருன்னா, ரத்தம் சிந்துவதன் மூலமாக மாத்திரமே பாவம் மன்னிக்கப்படுது. திருமணத்துக்கு வரும்பொழுது நம்ம அதுதான் யோசிக்கிறோம், அதான் தியானிக்கிறோம். கடவுள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தனது இரக்கத்தையும் தனது விடுதலையும் தனது மீட்பையும் கொடுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி, உங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நோக்கி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான மன்னிப்பும் உங்களுக்கான விடுதலையும் உங்களுக்கான சமாதானமும் உறுதிப்படும். வீட்டுக்குள்ள இல்லாம வெளியே இருக்கிற எல்லாரும் சந்தரிக்கப்படுவான். வீட்டுல ரத்தம் பூசப்பட்டவனா உள்ள இருக்கவன் மட்டும்தான் மீட்கப்படுவான். வீடுன்றது சபையை போல, சபையில எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆனா ரத்தம் பூசுதலுக்கு உள்ளான இடத்துல இருக்கிறானா அவனுடைய பாவம் முற்றிலுமாக தேவகுமாரனால கழுவப்பட்டிருக்கிறதா, அவனுடைய நம்பிக்கை முழுமையாக தன்னை சார்ந்து இல்லாம தனக்காக மரித்த தேவகுமாரனாக இயேசுவை சார்ந்து இருக்குதான்றத கடவுள் பார்க்க. உங்களை என்னையும் பார்த்தா சொல்லுவாரா? உங்களை என்னையும் கடவுள் பார்த்தாருன்னு சொன்னா நீங்கள் நானும் வாழ்வதற்கு அடிப்படையான ஒண்ணு கிறிஸ்துவின் மீதான மரணத்தை நாம் பூரணமாக விசுவாசித்து அவர் சொல்வாரா? உங்களுடைய பாவம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கின்ற உறுதி உங்களுக்கு இருக்குதா? அதற்குள்ளாக காக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை இருக்கு. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எப்படி பாவம் மூடப்படும்? ரத்தத்தினால மட்டும்தான். ஒரு ரத்தம் சிந்தப்படுதுன்னு சொன்னா அந்த ரத்தம் மூடுதுன்னு அர்த்தம். அந்த ரத்தம் நடத்த மூடுது, அந்த இடத்த மூடுது. உடனே உங்களை மூடி இருக்கிறார். அப்படி இஸ்ரேல் மக்களை மூடுறதற்கு அதை ஒண்ணுதான் அடையாளமா வச்சார். உங்களை என்னை மூடுவதற்கு இயேசுவை தான் அடையாளமா வச்சிருக்கிறார். அந்த இயேசு எவ்வளவு தூரம் நம்ம தேடுறோம், எவ்வளவு தூரம் பற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோம், அந்த மரணத்தினுடைய உண்மையான விசுவாசம் நமக்கு இருக்குது. அவருடைய பரிபூர்ண கீழ்ப்படிதலை உங்களால யோசிக்க முடியுமா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமாக தனது சிந்தைகளையும் தனது இருதயத்தையும் பிதாவை முழு இருதயத்தோட பற்றி கொண்டு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அதனாலதான் நான் சுயமா பேசாம என் பிதா சொன்னபடியே பேசுவேன்னு சொல்லி சொன்னேன். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்னாக பூரணமான கீழ்ப்படிதல் உங்களுக்கு எனக்குமாக இருந்தது. நீங்கள் நான் கடவுளுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, அவர் ஆராதிக்க வரும் பொழுது நிறைய பிரச்சனையை சொல்றோம், நிறைய கவலையை சொல்றோம், நிறைய வேண்டுதலை வைக்கிறோம், நிறைய பொருத்தனையை வைக்கிறோம், நிறைய விஷயத்தை கடவுள் செய்யறோம். ஆனால் அடிப்படையாகவே நான் தேவனுக்குள்ளாக எப்படிப்பட்ட மனுஷன் என்று சிந்திக்காம இருக்கும். கடவுள் எனக்கு, அதனாலதான் அவர் பின்பகுதியில் என்ன சொல்றார், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவுது, தலைமுறை தலைமுறையாக நித்திய நியமமாக இதை நீ ஆசரின்றார். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் நீ தூங்கி எந்திக்கும் பொழுது உனக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, இயேசு உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு மட்டும்தான். தினந்தோறும் சிலுவை நிழல்ல போய் நிற்கிறவனால மட்டும்தான் இந்த உலகத்துல நிம்மதியா தூங்க முடியும், நிம்மதியா மகிழ்ச்சியா அந்த உலகத்தினுடைய நாட்களை கடந்து போக முடியும். இயேசுக்குள்ளாக நம்மளை அவர் பார்க்கலன்னு சொல்லலைன்னா, இயேசுடைய ரத்தத்துக்குள்ளாக அவர் நம்மளை பார்க்க விட்டுட்டாருன்னு சொன்னா கோபத்தையும் நிக்கிரகத்தையும் தவிர என்னுடைய வாழ்க்கையில வருது. நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? எதை நம்முடைய இருதயத்தினுடைய ஆசையா இருக்கு? எதை பின்பற்றி போகிறோம்? எது நமக்கு பிரதானமாக இருக்கிறது? இந்த சிலுவை இல்லாத சபைகள், சிலுவை இல்லாத உபதேசம், சிலுவை இல்லாத குடும்பம், இதெல்லாம் கடவுளுடைய நீதியான ஆக்கினைக்கு நேராக வந்து நிற்கதாங்க. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டிலையும் உங்களுக்கு எனக்கும் தேவன் மையமாக வைத்திருப்பது கிறிஸ்துவினுடைய மகா பரிதான மீட்பு. கடவுளுடைய இரக்கம், மன்னிப்பு, பாதுகாப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒண்ணே ஒண்ணு, தேவன் நமக்காக செய்து முடித்த ரட்சிப்பினாலே கிறிஸ்துவ மக்கள். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த இயேசுவின் மீதான விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கும். இந்த புதிய வருடத்துல தொடர்ந்து இந்த
முதல் மாதம் முழுவதுமாக நம்ம இயேசுவை குறித்த பல காரியங்களை அவர் தீர்க்கதரிசியா ஆசாரியாரா பார்க்கிறோம். இன்னைக்கு அவர் அடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மீட்புக்கு எவ்வளவு அவசியம்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நீதியும் அவருடைய கிருபையும் மகா மேன்மையானதுமாகும். இஸ்ரவேல் அவர் அன்பு கூறுவதற்கு ஒரே ஒரு காரணம் அவரது குமாரனாய் இந்த கிறிஸ்துவ விசுவாசிப்போம். தேவன் உங்களை என்னை இப்படிப்பட்ட மேன்மையான மீட்புக்குள்ளாய் கடந்து நடத்துவாரா.